Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரவீன் உத்ராத்ல ரோலா சந்த் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம்ப்பா. ஆல்ரெடி வந்து பார்த்தா சந்தோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். யாரா இந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கப்பா. ஏன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தா பேசிக் கான்செப்ட்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். சூத்ரனா ஃபார்முலாப்பா. ரோலா கல் 24 11 13 यति दारी 24 மாத்ரா ஹேன்றாங்க. அப்போது இந்த சரணத்தில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக எத்தனை மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு இருக்குங்கன்னா 24 மாத்ராஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதில் இந்த 24 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கன்னா 11 and 13 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 11 ஆஃப்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தி வருன்றாங்க. எத்தின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கமா வந்து வருன்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயும் உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். லகுனா வந்து பார்த்தீங்கன்னா குறிலுக்கு வந்து ஒரு மாத்ரா, அதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் பண்ணுவாங்கப்பா. தீர்க்குனா நெடிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்ராஸ், அதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 2 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 ஆஃப்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தி வரும், ஒரு கமா வரும். இந்த சைட் கவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 13 மாத்ராஸ் வந்து இருக்கும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ இந்த 24 வந்து எப்படி பிரிச்சுக்கிறாங்க, 11 + 13 வந்து பிரிச்சுக்கிறாங்க. எக் மாத்ரிக் சம்சந்தே, இது எந்த சந்து வகை சேர்ந்ததுன்னா மாத்ரிக் சம்சந்த் வகை சேர்ந்ததுன்றாங்க. சந்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப் இருக்கும்ப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்ணிக் சந்த், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்ரிக் சந்த். இப்போ ரோலா வந்து எந்த சந்து வகை சேர்ந்ததுன்னா மாத்ரிக் சம்சந்த் வகை சேர்ந்ததுன்னுவாங்க. ஸோ வைவால் வந்து இந்த கொஷின் வந்து கேட்பாங்கப்பா, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இஸ்மே பிரத்யேக் சரண் மே 24 மாத்ராயின் होती हैं. இந்த சரணத்தில் டோட்டலாக எத்தனை மாத்ராஸ் நம்மளுக்கு இருக்குது, 24 மாத்ராஸ் வந்து இருக்குது, 24 மாத்ராஸ் நம்மளுக்கு இருக்குது. इसके 11वें और 13वें மாத்ரா पर यति होती है. இதில் வந்து பார்த்தோன்னா 11 மாத்ராஸ் ஆஃப்டர் நம்மளுக்கு வந்து எத்தி வருன்றாங்க, ஒரு கமா வந்து நம்மளுக்கு வருன்றாங்க. உதாரண எக்ஸாம்பிள்ப்பா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கள காட்சியை வந்து எடுத்துன்னுக்கிறாங்க. கிரம்சே பட்னே லகி யுகல் வீரோங்கி லாலி. அப்போது போர்க்களத்தில் ஈடுபட்டு இருந்த 2 வீரர்களுடைய ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா சிவப்பாக இருந்ததுன்றாங்க. அந்த இடத்துல சிவப்பு வந்து எது மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கோபம், வீர உணர்வுப்பா. அந்த கோபம் அவங்களோட வீர உணர்வில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டிருக்குதுன்றாங்க. யுகல் வீரோன்னா வந்து பார்த்தா அந்த போர்க்களத்தில் ஈடுபட்டிருந்த 2 வீரர்களுடைய ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா சிவப்பாக இருந்ததுன்றாங்க, கோபமாக இருந்ததுன்றாங்க. அவங்களுடைய கோபம் வந்து பார்த்தீங்கன்னா கிரம்சே பட்னே லகி அதிகரித்து கொண்டிருந்ததுன்றாங்க. தாலி தேக்கர் நாச் ரயதே ருத்ர கபாலி. ருத்ர கபாலினா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான்ப்பா. சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் வீரனுடைய வீரத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சியால் வந்து பார்த்தீங்கன்னா நடனம் ஆடி கொண்டிருந்தாருன்றாங்க. அப்போ ருத்ர கபாலினா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான்ப்பா. தாலி தேக்கர்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் வீரனுடைய வீரத்தை பார்த்து நாச் ரயத்தேனா வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியால் நடனம் ஆடி கொண்டிருந்தாருன்றாங்க. வன் மாலாத்தி பனி ஜபா ஃபூலோங்கி டாலி. செம்பத்தி பூக்களுடைய கிளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன் மாலாத்தி பனினா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பத்தி பூக்களுடைய கிளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலையாக வந்து செஞ்சு ரன் சண்டிபர் செடி படி காளி மத்வாலி. அப்போ இந்த செம்பத்தி மாலையை வந்து பார்த்தீங்கன்னா காளி மத்வாலி காளி தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணிவிக்கிறாங்கப்பா. செடினா அணிவிக்கிறது. ரன் சண்டினா வந்து பார்த்தா அந்த காளி தேவி நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு போர் வெற்றியை வந்து நம்மளுக்கு வந்து தருவாங்களாம். ஸோ இது மூலமாக என்ன மெசேஜ் நம்மளுக்கு சொல்ல வராங்கன்னா போர்க்குளத்துடைய அந்த கொடூரத்தையும் வீரத்தையும் வந்து பார்த்தா யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஆத்தர் வந்து காளி தேவியோட கம்பேர் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஹானிய உதாரணம் மற்ற எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாங்களா. சத்ரு கிசி கேலியே நையே உத்தனா காதக. நம்மளுக்கு வெளிகிற எதிரிங்கனால வந்து பார்த்தா அவ்வளோ வந்து ஆபத்து வந்து இருக்காதுங்களாம். உத்னா காதக் அவ்வளவு ஆபத்து வந்து நம்மளுக்கு இருக்காதுங்களாம். ஜித்னா உஸ்கா பாவ் கோர் நிர்பல்தா காதக். ஆனால் நம்மளுடைய பாவம் மற்றும் வந்து பலவீனம் தான் நம்மளுக்கு வந்து ஆபத்தில் முடியுன்றாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற எதிரினால எந்த ஒரு ஆபத்தும் அவ்வளோ இருக்காதுங்களாம். அவங்களுடைய பாவ செயல் மற்றும் பலவீனம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் வந்து முடியுன்றாங்க. இன்றைக்கி நம்ம ரோலா சந்த் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.